ஹாய் ஆல். வயித்துல உங்களுக்கு புண்ணு இருக்கா? கண்டிப்பா அந்த குடல் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. வயித்துல உள்ள புண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே சரியாயிரும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பெனிஃபிட் உள்ளது தான் இந்த ஆட்டோட குடலு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா, கிளீன் பண்ண கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கவே மாட்டாங்க. ஆனா, இதுல இருக்கிற சத்து வந்து சொல்லயே தேவையில்லங்க. அந்த அளவுக்கு இருக்கு. நான் வாங்க உங்களுக்கு ஈஸியான முறையில எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்றதுன்னு சொல்றேன். இதுக்கு வந்து சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணீல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பை இருக்கு இல்லையா? அதுல ஊத்திட்டு 2 நிமிஷம் ஊற வச்சீங்கன்னா, அந்த பையில உள்ள மேல சொர சொரன்னு அழுக்கெல்லாம் இருக்கும். அதுல புழுக்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்துரும். 2வது ஈஸியா வெளியில இருக்கிறதுல அப்படியே எடுத்தாலே பார்த்தீங்கன்னா, அந்த சொர சொரப்பெல்லாம் வந்துரும். அப்படி உங்களுக்கு ஹீட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாரி ஸ்பூன் வச்சு கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஈஸியா வந்து கிளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள விளக்கமாறு குச்ச விட்டு வெளியில இப்படி திருப்புனீங்கன்னா, உள்ள பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல உள்ள வந்து அசடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா கிளீன் பண்ணிறலாம். இந்த மாரி மெத்தட்ல தான் நாங்க கிளீன் பண்ணுவோம். நீங்க எப்படி கிளீன் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பா சொல்லுங்க. இது சமையல் வந்து பார்த்தீங்கன்னா, யாராருக்கெல்லாம் பிடிக்கும், பிடிக்காதுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கிளீன் பண்ணிட்டு, நல்லா சுடுதண்ணீல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அலசு அலசிட்டு, அதுக்கப்புறம் குக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சு போல வந்து பார்த்தீங்கன்னா, குடல் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு, நல்லா கெட்டியா வந்து பார்த்தீங்கன்னா, தட தடன்னு இந்த குழம்பு வச்சு இட்லிக்கு மேல ஊத்தி சாப்பிடுற சுகம் இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, வயித்து புண்ணே ஆத்தக்கூடியது தாங்க.